நேற்று எடுத்த வீடியோ தான் இது. நேற்று ஜாலியாக ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா யோசித்து பார்த்து நாங்கள் 4 பேர் மட்டும் சேர்ந்த மாதிரி காரில் ஒரு ட்ரிப் போனதில்லை. காரில் போகிறோன்னாலே எல்லாரும் அப்படின்னு தான் யோசிச்சுருக்கோம். நம்ம யோசிச்சு எதுவும் ஆக போகிறது இல்லைல்ல. பஸ்ஸில் ரொம்ப லாங்கில் போனோம்னா நாங்கள் 4 பேர் மட்டும் பஸ்ஸில் வேணால் போயிட்டு வந்திருக்கோம். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ லஞ்செலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கேயும் போகிற பிளானே இல்லை. சடனாக வந்து கேட்டார் செந்தில் நம்ம போகலாம் எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்படியே கிளம்புனதான். எங்கே பக்கத்தில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நான் இது வரைக்கும் போனதில்லை, நிறைய பிளேஸ் போயிருக்கேன், அங்கே போனதில்லை. செந்திலுமே அங்கே போனதில்லைன்னு சொன்னதால அங்கே தான் போகலாம் அப்படின்னு. ஏன்னா பீச் இருக்கும், பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. மட்டன் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். போகிற வழியிலே அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் கழித்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிறுத்துறாங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்க்கு. இந்த இடம் வந்து ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே ஆளுக்கு ஒரு டீயும் குடிச்சிட்டோம். போகிறக்குள்ளே வீட்டில் இருந்து லெமன் ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதையுமே போகிற வழியில் சாப்பிட்டு, கார்ன் சிப்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதையுமே சாப்பிட்டு அப்படியே அங்கே ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துச்சு, அதே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருந்தோம். வெளியில் போகிறதுனாலே ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக்ஸ் நிறைய தேவைப்படும். அதுவும் பசங்களோட போகிறோன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் நிறையா இருக்கணும். அப்புறம் மகாபலிபுரம் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி நிறைய சிலை செய்கிற இடம் இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஆனால் பார்க்கிங் சார்ஜ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அங்கே என்ட்ரு ஆகிற பார்க்கிங்க்கு 70 ருபீஸ், அப்புறம் கார் பார்க்கிங்க்கு வந்து ஒரு 90 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் இதுக்குள்ளே என்ட்ரிக்கு ஒரு அடல்ட்டுக்கு வந்து 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, பசங்களுக்கு இல்லை. போயிட்டு அங்கே இருந்த இடம் எல்லாமே நல்லா அப்படியே சுற்றி பார்த்துட்டு நிறைய பிக்சர்ஸ் எடுத்தோம். பிக்சர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான பிளேஸாக இருந்துச்சு. ஃபேமிலி பிக்சர், செப்பரேட் பிக்சர், நானும் அவரும் சோலோவாக தனித்தனியாக பிக்சர், அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எடுத்தோம். பார்க்குறதுக்கு பசங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் அவங்க பார்த்தது இல்லையா. இதெல்லாம் பார்த்துட்டு அதை பற்றி நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. அவங்களோட சுற்றி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சா. பக்கத்தில் அந்த பார்க்கில் வந்து நானும் சேர்ந்துல ஒரு தூக்கத்தை போட்டோம். அமைதியாக இருந்துச்சு. அந்த புல்வெளிலாம் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. அதனால் ஒரு 1/2 hour பக்கம் நல்லா தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் போனோம். அங்கே நிறையா இதெல்லாம் மிருகங்களாம் கூட மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதெல்லாமே பசங்க பார்த்துட்டு அப்புறம் ஒரு பாய் சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டோம். பக்கத்தில் அப்படியே பீச் போகிற பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கடை இருந்துச்சு. அங்கே ஒரு கடையில் ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு, கொஞ்சம் தூரம் கழித்து போயிட்டு இந்த காலிஃப்ளவர் பக்கோடா இருந்தது, அது ஒரு பிளேட் வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு, அப்புறம் பசங்க ப்ளேக்கு ஏதாச்சும் கேட்டிருந்தாங்களா, இந்த ப்ளே தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏதாச்சும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னதால அதை தான் செலக்ட் பண்ணாங்க. இதில் போறியான்னு கேட்டதுக்கு பெரிய பாப்பா இதில் போக மாட்டேன்னு சொல்லிட்டு, அவளுக்கு அதில் மயக்கம் வரும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பசங்க விளையாடுறதுக்கு நிறைய ப்ளே இருந்துச்சு. நானும் போகிறேன்னு சொன்னேன். தலைவர் தான் நீ போயிட்டு பாதியில் நிறுத்த சொல்லி வம்பு பண்ணுவேன், வேணான்ட்டு என்னையுமே கூப்பிட்டு வந்தார். அப்புறம் பீச்சில் நல்லா ஆட்டம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரக்குள்ளே இப்படி தான் இருந்தோம். எல்லாருமே போக்குள்ளே எப்படி இருந்தோம், வரக்குள்ளே இப்படி தான் இருந்தோம். வர வழியில் ஒரு டீயை குடிச்சிட்டு வீடு வந்து சேர்ந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.